தினம் நமது ஆழியார் ஜூம் இணைப்பிலே சிறப்பு சிந்தனை விளக்கமாக சுருக்கிவிரி என்ற தலைப்பில் பல விளக்கங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பத்மா அம்மா அவர்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். பேராசிரியர் பத்மா அம்மா அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். கல்வி தகுதியாக பொறியியல் பட்டம் பெற்றுள்ளார்கள். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பயிற்சி பெற்று RMD பொறியியல் கல்லூரியில் பணியாற்றியுள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வியில் டிப்ளமோ மற்றும் BSc முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 10 வருடங்களாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அருட்சேவை செய்து வருகிறார்கள். திருச்சி அறக்கட்டளை தேவராய நகர் மகளிர் தவ மையத்தின் பொறுப்பாசிரியராகவும் இருந்து வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் பேச்சுக்கலை, கவிதை, எழுத்துக்கலை, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு, செய்தி வாசிப்பு போன்ற பன்முக திறமைகளை கொண்டவர். தனியார் பள்ளிகளிலும் யோகா ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் இந்த ஆண்டின் ஞானாசிரியர் விருதை பெற்ற பெருமைக்குரியவர். கடந்த 2024ஆம் ஆண்டு சிறந்த சாதனையாளர் விருது பெற்றுள்ளார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு லின்கான் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சிறந்த ஆசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். நடப்பு ஆண்டு TOE ஃபெஸ்ட் பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு ரைசிங் ஸ்டார் விருதையும் பெற்றுள்ளார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை சுருக்கிவிரி என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்கி நல்ல பல கருத்துக்களை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவை அடிபணிகின்றேன். இந்த இணையத்தில் கலந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பினை அளித்த ஆழியார் IT மென்பொருள் இயக்குநரகத்துக்கும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் சிரம் தாழ்த்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையாக சுருக்கி விரி என்பதனை பற்றி சிந்திக்கலாம் என்றிருக்கிறோம். சுருக்கி விரி அப்படிங்கிறது ஒரு விரிவலை தாங்க. விரித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிஞ்சா என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும்? மனம் விரிய எதெல்லாம் தடுக்குது? அந்த தடைய எப்படி நீக்கி மனதை விரிவடைய செய்யலாம் அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். முதல்ல எப்படியெல்லாம் சுருங்கி விரியுது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். முதல்ல இறைநிலை. இறைநிலை சுருங்கிதானங்க விரியுது. இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால சுருங்கிதானங்க பெருக்கி என்னவா கொண்டு வருது? பஞ்சத்தன் மாத்திரைகளா காலம், பருமன், வேகம், தூரத்துக்கு தக்கவாறு இறைவழி இறுக்கி பிடித்து மறுபடி விழுந்த விதைங்கதானங்க நாம எல்லாருமே. இந்த பிரபஞ்சம் பெருகுவதற்கு எது மூல காரணம்? இறைநிலை தன்னைத்தானே சுருக்கி அதன் திணிவு மடிப்பு விழுந்து எத்தனை பஞ்சத்தன் மாத்திரைகள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். இந்த கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் பார்க்க பார்க்க பரவசத்துல ஒரு பூரிப்பு, எத்தனை ஆனந்தம். இதனுடைய மையம் எங்க? இதனுடைய மூலம் எங்க? நமக்குள்ள கேள்வி கேட்போம். சுருங்கி இருந்தது எது? விரிந்து போய் இறுதியா வந்தது எது? அப்படி நமக்குள்ள வினாக்களை தொடுப்போம், சிந்திப்போம். இந்த இறைநிலை தானங்க சுருங்கி இறுதியாக பூத்த மலர் அந்த மனிதன் தானங்க, இந்த மனித பிறவி தானங்க. கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான் ஒருவன், புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஆமாங்க. அடுத்த உதாரணமா
டிவியை பார்ப்போம். டிவியில ஒரு நிகழ்ச்சிய படமா எடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி கேமராக்குள்ள படச்சுருள்ல உருவம், ஒளி, நிறமா பதியுது. அதை எடுத்துட்ட பிறகும் அந்த பதிவு இருக்கும். ஆனா நம்மளால பார்க்க முடியாது. அது எப்படி பதிஞ்சிருக்கும் அப்படின்னா, புள்ளி வடிவுல அலை வடிவா இருக்கும். அது காந்த அழுத்தத்தினால அதை சேட்டலைட்டுக்கு அனுப்புறாங்க. சேட்டலைட்டுக்கு அனுப்ப பிறகு சுருங்கிய நிலையில பதிவா அலையா போய் அங்கிருந்து பூமிக்கு அனுப்பப்படும் போது அது விரியுது. காந்த அலையில பதிஞ்ச நிகழ்ச்சி டிவியில படமா விரிச்சு காட்டப்படுது. அதாவது சுருங்கிய நிலையில் படமாக்கப்பட்டது விரிந்த நிலையில டிவியில அதே உருவம், ஒலி, நிறம் இதெல்லாம் தெளிவா தெரியுது. இததானங்க பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எஃப்எம், நாம இருக்கக்கூடிய அறையில எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. 93.5, 106.4, 102.1, எந்த ஃப்ரீக்வன்சிய டியூன் பண்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளது நமக்கு தெரியுது. இத்தனோண்டு ஒரு பென் டிரைவ்ல 256 ஜிபிக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம மொபைல்ல அத்தனை விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு எந்த ஒரு வீடியோ தெரியணுமோ, எந்த ஒரு ஆடியோ தெரியணுமோ, அதை நாம டியூன் பண்ணும்போது, கிளிக் பண்ணும்போது அதை விரிச்சு காமிக்குது. சுருங்கிய நிலையில இருந்ததுதான் விரிஞ்சு நமக்கு தெரியுது. தேவைப்படும் போது தேவையான ஒரு படமாகவோ, ஆடியோவாகவோ, வீடியோவாகவோ நமக்கு காட்டுறது இந்த சுருங்கிய நிலையில் இருந்த அலை வடிவில் இருந்தது தானங்க. இதே கான்செப்ட் தானங்க மனம். உயிர் துகளிலிருந்து இந்த ஜீவகாந்த அலை வீசும்போது மூளை செல்கள்ல மோதி அலையில் உள்ள விரிவு சுருக்க தன்மையினால விரிவடைந்து எண்ணங்களா, நினைவுகளா, காட்சிகளா நமக்கு தெரியுது. மனதினுடைய 2 வேலையை அம்மா ஆரம்பத்துல கவிதை சொல்லும் போதே சொன்னாங்க. பதிவுகளை கருமையத்தில் சுருக்கி வைத்தல், மூளையில் எண்ணங்களாக விரித்து காட்டுதல். மனதினுடைய 2 வேலையே பதிவுகளை கருமையத்தில் சுருக்கி வைத்தல், எண்ணங்களாக மூளையில் விரித்து காட்டுதல். பதிவுகளை கருமையத்தில் சுருக்கி வைக்கிறதும், எண்ணங்களாக மூளையில் விரித்து காட்டுதலும். சுருக்கி வைக்கிறதும் விரித்து காட்டுதலும், இந்த 2 தானங்க மனதினுடைய வேலையே. அதற்குதான் மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மயில் ஒண்ண பாக்குறோம், அது கொசு வடிவுல கருமையத்துல பதியுது. திருப்பி அதை நம்ம மறுபடியும் மயில பார்க்கும் போது நமக்கு விரிச்சு காட்டுது. யானை உதாரணம் சொல்லுவாங்க. யானை உதாரணம் சொல்லும் பொழுது கொசு, இப்போ ஒரு யானைய பாக்குறோம், அதே யானையை திருப்பி பார்க்கும்போது இது திருச்செந்தூர்ல பார்த்த மாதிரி இருக்கே, ஸ்ரீரங்கத்துல பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிச்சு காமிக்குது பாருங்க. இது ஆண்டாளா, இது அகிலாவா, எங்க ஊர் யானைக்கு பேர் அதெல்லாம். அது மாதிரி இது பிரிச்சு காணிக்குது பாருங்க, விரிச்சு காணிக்குது பாருங்க. அதுதானங்க மனம். அதே மாதிரி சுருங்கி இருக்கக்கூடிய கடல் தான் விரிஞ்சு குட்டையா, ஏரியா, ஆறா, குளமா மாறுது. ஒரே ஸ்வரம் தானங்க. சா ரி கா மா பா தா நீ சாங்கிற அந்த ஒரே ஸ்வரம் தானங்க பிரிஞ்சு நமக்கு பல ராகங்களா காமிக்குது. ஒரு செடி எடுத்துக்கிறோங்களேன், ஒரு மாங்கொட்டைக்குள்ள ஒரு மாமரம் சுருங்கி இருக்கு. சுக்குமமா ஸ்தூலமா உள்ள மாமரம் சுக்குமமா மாங்கொட்டையில இருக்கு. அப்படிதானங்க, சுருங்கிய நிலையில இருக்கு. ஜெர்மன்ல இப்போ லேட்டஸ்டா ஒரு போட்டோகிராஃபி வந்திருக்கு. அதாவது ஒரு மொட்டை படம் எடுத்தாங்களாம். அந்த மொட்டை கிளிக் பண்ணும்போது அதுல பூ தெரிஞ்சுதான். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அது இப்ப ஏஐன்னு வந்த பிறகு ரொம்ப விரிச்சு காமிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ஆயிடுச்சு. இப்படி சுருங்கிய நிலையில் உள்ளது எப்படி விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். இறைநிலை எப்படி சுருங்கி விரிஞ்சிருக்குது, டிவில நிகழ்ச்சி எப்படி சுருங்கி தெரியுது, மொபைல்ல எப்படி பாக்குறோம், ஒரு எஃப்எம்ல எப்படி டியூன் ஆகி தெரியுது, அதே மாதிரி மனம் எப்படி சுருங்கி விரியுது, ஒரே ஸ்வரம் எப்படி பல ராகங்களாக மாறுது, ஒரு கடல் எப்படி விரிஞ்சு ஆறா குளமா மாறுது, ஒரு செடி, ஒரு தாவரம் எப்படி விரிஞ்சு அந்த ஒரு சின்ன விதைக்குள்ள எப்படி விரிஞ்சு வருது அப்படின்னு சுருங்கி விரிஞ்சு வர்றதுக்கு பல உதாரணங்களை நாம இப்ப பார்த்தோம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சுருங்கி இருக்கிறது எல்லாமே பதிவுகள் தான். இந்த சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிஞ்சா நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழும். அது விரிகிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
நமக்குள்ள நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கோங்க. அருகுணங்களாகிய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு அருகுணங்கள் இருக்கு. எப்படி சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியும் அப்படின்னா மகரிஷி நமக்கு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. அகத்தாய்வு பயிற்சிகள்ல ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. பேராசை நிறைமனமானா, சினம் பொறுமையா மாறினா, கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும் மாறினா சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியுங்க. எப்ப இந்த மனம் விரியுதோ அப்ப இறைவனை நாம் அடையலாம். மகரிஷி ஒரு 3 களங்கங்கள் சொல்லியிருக்காங்க. தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவு, மயக்கம் அல்லது மாயை. இந்த 3 களங்கங்களும் நம்மை விட்டு போயிட்டுது அப்படின்னா நமக்குள்ள சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியுது. அதான் சொல்லுவாங்க ஈகோ அப்படிங்கிறதுக்கு அப்ரிவியேஷனே சொல்லுவாங்க எட்ஜ் காட் அவுட். உன்னை விட்டு கடவுள் தன்மை நீங்கணும். ஈகோ இருந்தாலே கடவுள் தன்மை நம்மளை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த தன்முனைப்பு அஹ், நம்மளை விட்டு போகுதோ அதான் அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே. அந்த பாட்டோட கடைசி வரியில அழகா சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி ஞான களஞ்சியம் பாடல்ல, கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். எப்ப இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு நாம் மனதை விரிச்சோம், சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரிச்சோம்னா நம்மிடம் உள்ள தன்முனைப்பு கரைந்து போகும், நாம் தெய்வத்தை காணலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இந்த பிறவியின் நோக்கமே இறைவனை அடைவது தானே. இறைவனை இறைவனை அடைவது ஒன்றுதானே இந்த வாழ்வினுடைய நோக்கமா நாம வந்திருக்கிறோம். அதற்குதான சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிந்தது அப்படின்னா நமக்குள்ள பல நல்ல மாற்றங்கள் வருங்க. மனம் விரிய 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 நம்முடைய குணநலன்கள் சரியாகும். குடும்பத்துல அமைதி வரும். ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே தேடி போன ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் யார், ஹூ அமை. ரமண மகரிஷியில இருந்து எல்லா சித்தர்களும் நான் யார் என்பதை நோக்கிதான் பயணம் பண்ணாங்க. ஹூ அமை அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு அழகான டெபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஐ ஆம் நியூ. ஐ ஐ ஃபார் இன்ட்ராஸ்பெக்ஷன். நீ ஒன்னு அகத்தாய்வு பண்ணு. ஏ அனலைசேஷன் ஆஃப் தாட்ஸ். எம் மாடர்னைசேஷன் ஆஃப் டிசையர். N neutralization of anger. E eradication of worries. W who am I. நீ உன்னுடைய எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினத்தை ஒழித்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்தா உனக்குள் இருக்கக்கூடிய நான் யார் அப்படிங்கிறதுக்கான விடை தெரியும். அதற்கான விடை நமக்குள்ளேதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுங்க, இந்த குப்பைகளை ஒதுக்கி சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரிக்கணுங்க. அதற்குத்தான சுவாமிஜி நமக்கு இத்தனை பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. எல்லாமே காந்தம் தான். காந்தத்தினுடைய இருப்பை விரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மனம் தன்னால விரியும். இப்ப செல்போன் இருக்கு, அதுல சார்ஜ் இருந்தாதான் நம்ம பேச முடியும். ஈஸியா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெருங்காய டப்பாவை கழுவி அலசி வச்ச பிறகும் எத்தனை நாட்கள் கழிச்சு பார்த்தாலும் பெருங்காயத்தோட வாசம் வருது. காந்தத்தோட அழுத்த பதிவு அந்த டப்பாக்குள்ள இருக்கிறதுனாலதான் அத்தனை நாட்கள் அந்த வாசம் போறதில்ல. அதுக்குதானே சுவாமிஜி நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஒரு சுவாமிஜியோட பயிற்சிகள், குருவை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள அப்படி ஒரு எவ்வளவு ஒரு பெருமை, எவ்வளவு ஒரு புலங்காகிதம் நமக்கு வருது. அதுதான் நம்ம மனவளக்கலை அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லும் போது வர சொல்லுவோம், முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா. ஆமாங்க, அதுல நம்ம உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியானம், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, தற்சோதனை, குணநலத்தை திருத்துறதுக்கு தற்சோதனை, காந்தத்தை பெருக்க ஜீவகாந்த பயிற்சி, இப்படி முழுமை நல பேக்கேஜ நமக்கு கொடுத்து நம்மளுடைய சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரிக்க சொல்றாங்க. நம்ம கருமையத்துல எந்தெந்த பதிவுகள் எந்தெந்த காலத்துக்கு வெளியே இந்த காந்தத்துல எல்லாமே பதியுது, எல்லாமே காந்தம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம கருமையத்துல எந்த மாதிரி பதிவுகள் எந்தெந்த காலத்துக்கு வெளியே வரணுமோ அது கண்டிப்பா வெளிவந்தே தீரும்.
சுருங்கி இருக்கக்கூடிய பதிவு விரிவு நிலைக்கு கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகும். செயலுக்கான விளைவை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனாலதானங்க எண்ணுகின்ற எண்ணம், சொல்லுகின்ற சொல், செய்கின்ற செயல் அத்தனையும் நல்லதா இருக்கணும். நாம போடுற பதிவுகள் நல்ல பதிவுகளா இருக்கணும். யாராவது அடுத்தவங்களை பத்தி ஏதாவது சொன்னா வர தேவையில்லாத பதிவுகளை ஏன் கருமயத்துல ஏன் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகள் வர நமக்குள்ள ஏத்துக்காம இருக்கணும். நமக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் நன்மை தரும்படி பதிவுகளை வைத்தா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம ஜெனரேஷனுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு, ஊருக்கு, உலகுக்கு நன்மை செய்யதா முடியும். அதுதானே சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு வாழ்ந்தவர் தானங்க நம்ம வேதாத்ரி மகரிஷி. நம்ம தவம் செய்யும் போது வர சுருக்கி இருக்கக்கூடிய மனதை தாங்க விரிக்கிறோம். இட தூய்மை செய்யறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தெய்வீக சக்திக்குள்ள நாம இருக்கிறோம், நமக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு மனதை விரித்து தானங்க பாக்குறோம். எப்ப நாம உணர்ந்து மனதை விரித்து இட தூய்மை உடல் தூய்மை செய்யும் பொழுது அந்த இட தூய்மை உடல் தூய்மையிலே நம்ம தவத்துக்குள்ள போயிருவோங்க. உண்மைதானே? இதை எல்லாருமே நம்ம அனுபவப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த மனம் விரியும் பொழுது 5 வல்லமைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் நுண் மான் நுழை புலன். இந்த பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது மகரிஷி எப்படி இந்த பெயர்கள் எல்லாம் வச்சாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறது. பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுண் அப்படின்னா நுட்பமான, மான் மாண்புடைய, அறிவார்ந்த, நுழைபுலன் எல்லா இடத்திலையும் ஊடுருவக்கூடிய அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப நுட்பமான அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யானை உதாரணம் தான். யானையை பார்க்கும்போது இது கம்பேர் சொல் பண்ணுது இல்லையா? அகிலாவா ஸ்ரீரங்கத்து யானையா திருவானைக்காவல் யானையா ஆண்டாளா அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து ஒரு அனகொண்டா பார்த்து அனகொண்டா மாதிரி இருக்க, டைனோசர் மாதிரி இருக்க, ஒப்பிட்டு பார்த்து கணிக்கிறது இல்லையா? இப்படி நுட்பமான, மாண்புடையது, அறிவார்ந்தது. இப்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அப்ப நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது, பாடி ரெஃப்ரெஷ் ஆகுது, இன்னும் வேற ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு மென்டலி பிசிக்கலி நாம இன்னும் கொஞ்சம் உற்சாகம் நமக்குள்ள வருது. அதே நேரத்துல ஒரு கெட்ட விஷயத்த நினைக்கும் போது நமக்கு கோவம் வருது, உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வருது, மென்டலி பிசிக்கலி ஆட்டோமேட்டிக்கா டவுனா போயிருவோம். உடம்பு நல்லா இருக்கும், மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறோம். இதற்கு காரணம் என்னங்க? இந்த நுண்மா நுழைபுலன்கிற தன்மை, இந்த அறிவோட மனதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குதுன்னா மாண்புடையதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நுழைபுலன் பாக்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள் எல்லாமே அகமனம், நடுமனம், புறமனம் அந்த 3க்குள்ளேயும் ஊடுருது. இப்ப ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க நமக்கு எதிர்த்தாப்புல கிராஸ் பண்ணி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கவனிக்கல, ஏதோ சிந்தனையில போறோம், பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட்ங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறோம். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு போன் பண்றான். என்ன நீ இப்ப என்னைய பார்க்காத மாதிரி போற? அப்படியா, நான் ஒண்ணு பார்த்தேன், ஐயோ சாரி கவனிக்கல, நான் ஒரு ரெட் கலர் சுடி போட்டுட்டு வந்தனே அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்கு கிளிக் ஆகும். ஆமால, நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெட் கலர் சுடி கிராஸ் ஆச்சுல, அப்ப நம்ம கவனிக்கல, ஆனா நம்ம மனசுக்குள்ள நுழையிட்டு இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நுழைபுலன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மனம். இந்த மனதை வளப்படுத்துறதுக்கு தானங்க சாமிஜி இந்த நம்முடைய பயிற்சிக்கு மன வளக்கலை அப்படின்னு வச்சிருக்காங்க. மனதை வளப்படுத்தினா சுருங்கி இருக்கக்கூடிய மனம் தன்னால விரிவடையும். அதான் என்ன சொல்லுவாங்க, என்ரிச்சிங் த மைண்ட் பவர். மனவளக்கலை அப்படின்னாலே அது என்ரிச்சிங் த மைண்ட் பவர், மனதினுடைய பவரை விரிவாக்கம் பண்றதுதான் இந்த மனவளக்கலை. இந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு செய்யுள் சொல்லுவாங்க, மனம் ஒரு விஷயத்தை பற்றும், புத்தி அதை இன்னது என நிச்சயிக்கும், அகங்காரம் எனது என்று எழும்,
சித்தம் இவை அனைத்தையும் மீள மீள சிந்திக்கும். ஆமாங்க, மனம் ஒரு விஷயத்தை பற்றும். எது அகமனதுல வெளிமனதுல பதிஞ்சிருக்கிறோ அது ஒரு விஷயத்தை பற்றும். நடுமனத்துல பதிஞ்சிருக்குது, அது எப்ப சித்தத்துக்கு போகுது, ஆழ் மனதுக்கு போகுதோ அப்ப அந்த விஷயம் நடந்தே தீரும். அந்த அளவுக்கு விரியக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த மனம். சுருக்கி அலைவடிவுல சுருக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதே frequency வரப்ப நமக்கு அதை நம்ம விரிச்சு காமிக்குது. இப்ப மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுதுறாங்க. உலகு என்று முடியக்கூடிய குறளை எழுது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப எழுதுறான், அந்த ஸ்டூடெண்ட் எழுதுறான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆன்சர் பேப்பர்ல எழுதிட்டான். இப்ப கண்ணை திறந்து எழுதுறான், அவன் முன்னாடி புக் இல்ல. ஆனா எழுதும் போது அந்த புத்தகமே கண் முன்னாடி அதே பிரிண்ட்ல தெரியுது. எப்படி? நம்ம மனதுல பதிஞ்சது அது விரிச்சு காமிக்குது. பார்த்தது பார்க்காதது அந்த புக்க வரைக்கும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். எக்ஸாம் எழுதும் போது நம்ம என்ன படிச்சோமோ அது புத்தகத்தோட பக்கம் அப்படியே விரிஞ்சு அப்படி நம்ம கண் முன்னாடி ஏதோ தெரியும், மனக்கண் முன்னாடி தெரியும். விரிச்சு காணிக்குது மனம். அப்படிதானங்க? இப்படித்தான் புத்தருடைய ஆறா பல கிலோமீட்டருக்கு விரிஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க. அவருடைய ஆறா விரிஞ்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வனவிலங்குகள் வந்தாலும் அவரை தாக்காது. காரணம் என்ன? அதனுடைய விரிவலை. ஆழியார் போறோம், ஆழியாருக்கு உள்ள போன உடனே ஒரு அமைதி கிடைச்சிருது. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 3 நாள் எம்ஆர்சி போயிட்டு வந்தேன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்றோம். காரணம் என்ன? அந்த அமைதியாலே அங்க ஃபுல்லா பரவி இருக்கு. அதனாலதானே ஆழியார் விட்டு திரும்பும் போது மனம் ஏதோ ஒரு சின்ன ஒரு வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மைண்ட் அப்படின்னாலே அங்க என்ன இருக்கு? மைண்ட், MIND, மைண்ட் அப்படின்னாலே மேன் இன் டிவைன். கடவுள் தன்மை சுருங்கி இருக்கக்கூடிய மனதுக்குள்ள கடவுள் தன்மை இருக்கிறது தான் மைண்ட் அப்படின்னே சொல்றாங்க. இந்த அளவுக்கு சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரையுது. அடுத்து இப்படி சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிஞ்சா என்னென்ன நடக்கும்? சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிந்தா சிற்றறிவு கேட்டதை பேரறிவு கொடுக்கும். இப்ப மனம் எப்படி சுருங்கி விரியறதுக்கு நிறைய உதாரணங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எப்படி டிவி நிகழ்ச்சி சுருங்குது, சுருங்கி விரியுது, செல்போன்ல எப்படி வருது, அதே மாதிரி ஒரு கடல் எப்படி சுருங்கி விரிஞ்சு வந்திருக்குது, செடி தாவரம் விரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். சுருங்கி விரியறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனையில 13/11, இன்னைக்கு நவம்பர் 13க்கு சுவாமிஜி கொடுத்த கருத்து என்னன்னா, ஆன்மாவின் 3 நிலைகள். அதுல முதல்ல சொல்றாங்க காமதேனு அப்படின்னு சொல்றாங்க. காமதேனு அப்படின்னா ஆஹ் தேனு அப்படின்னா பசு, காமம்னா இச்சை. பசுவுக்கு இன்னொரு பொருள் ஆன்மா. இப்ப இந்த ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்யும் பொழுது நம்ம புலன் மயக்கத்திலையும் உடல் மயக்கத்திலையும் இச்சை வைத்து செய்யும் பொழுது பதிவுகளுக்கு உள்ளாரோம் அப்படின்னு ரொம்ப அருமையா இன்னைக்கு உள்ள விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பதிவுகள் நமக்குள் சேர்ந்த குப்பைகளை ஒதுக்கும் பொழுதுதான் இந்த மனம் விரியுங்க. இந்த சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியும் போது சிற்றறிவு கேட்டதை பேரறிவு கண்டிப்பா கொடுக்குங்க. பதிவுகளை நீக்கணும். அதான் சொல்லுவாங்க, இப்ப ஒரு கல் இருக்கு, கல்லுல உள்ள தேவையில்லாததை நீக்கினா அழகான சிற்பம் ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? ஒரு திரைப்பட பாடல்ல வர சொல்லுவாங்க, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி அதை எழுப்பும், அது கல்லின் தோல்வியா இல்லை ஊழியின் வெற்றியா? யார் சொல்வதோ? ஆமாங்க, ஒரு கல்லுக்குள்ள ஒரு சிற்பமே தூங்கி கிடக்குது. அதுல தேவையில்லாதது சின்ன உளி தட்டி எழுப்பும் போது அந்த கல் கடவுளாகிறது. அத போலதாங்க நமக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை நாம செதுக்கும் போது நம்ம சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிந்து நமக்குள்ள கடவுள் தன்மை வருதுங்க. இறைநிலையின்
பின்னமாகி, அதாவது சிற்றறிவு கேட்டதே பேரறிவு கொடுக்கும். அதனாலதான் நம்ம தவம் பண்றோம். இறைநிலையின் பின்னமாகி சுருங்கி எல்லாவற்றையும் அறிந்து நானேதான் அனைத்துமாக இருக்கிறேங்கிற விரிந்த மனநிலையில இறைநிலையும் நானும் ஒன்று அப்படின்னு எண்ணி எல்லாவற்றையும் இறைநிலையாக பார்க்கும் போதுதான் மனம் முழுமை பேரடையுதுங்க. அந்த மனவிரிவுக்கு தானங்க தவம் பண்றோம். ஆகினேல உயிரின் இயக்கத்தை உணர்றோம். சாந்தியில உயிரின் இருப்பாக அழுத்தம் அதிகமாக இருக்கிறத கவனிக்கிறோம். துரியத்துல மூளை செல்கள் வழியா செயலுக்கு கொண்டு வரும். துரியாதீத தவத்துல மன விரிவு, துரியாதீத தவம் பஞ்சபூத நவகிரக தவத்துல மன விரிவு கொண்டு பாக்குறோம். அதுதானே துரியாதீத தவ முடிவுல சொல்லுவோம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். மனம் அந்த அளவுக்கு விரியும் பொழுது சொல்லுவோம் இல்லையா, பேரியக்க மண்டலத்தில இருந்து தவம் செய்யும் பொழுது மனம் விரிந்த நிலை, மனம் அற்ற நிலை. பேரியக்க மண்டலத்துல நம்முடைய மனம் எப்படி இருக்குங்க? விரிந்து இருக்கும். மனம் அற்று இருக்கும். மனம் இயங்காத ஒரு நிலையில இருக்கும். அவ்வளவு ஒரு பேரானந்தமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவத்தினை நம்மளை போன்ற எளியோருக்கும் கொடுத்த அந்த மகானுக்கு தான் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சுகி சிவமையா ஒரு இடத்துல அழகா சொல்லுவாங்க, பக்தன் யாருன்னா இறைவனை நினைச்சுக்கிட்டே இருப்பவன் பக்தனா. சித்தன்னா யாருன்னா இறந்தாதானே பிறப்பேன், அதனால பிறப்பை விரும்பாமல் இறக்காமலே இருக்கக்கூடியவன் சித்தனா. முக்தன் யாருன்னா இறைநிலைனா என்னன்னு தெரிஞ்சு கொண்டவனா. ஞானினா யாருன்னா இறைநிலையோடு ஒன்றர கலந்தவன் ஞானியா. அதாவது இறைநிலையே தன்மாற்றம் அடைந்த அந்த உண்மை நமக்கு நினைவுக்கு வரும் பொழுது, இந்த சுருக்கி விரி அப்படிங்கிற தத்துவம் நமக்கு புரியும் பொழுது, நம் மனம் விரியும் பொழுது நமக்கு அங்கு இறைநிலைதான் நானா வந்திருக்கேன், இறைநிலைதான் எல்லாமுமாக வந்திருக்கிறதே என்கிற உண்மை புரியும் பொழுது அங்கு அன்பும் கருணையும் வருதுங்க. அதுதான் இறைநிலை தவத்தோடைய இறுதியில சுவாமிஜி சொல்லியிருப்பாங்க, அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்று பேரறிவு ஒளிவிட்டு வீசும், இதுவே மனிதனின் முழுமை பேரு, இறைநிலையின் சரித்திரம் அப்படின்னு தவ நிறைவு செய்திருப்பாங்க. அதனாலதாங்க ஞானி அப்படிங்கிறவன் இறைநிலையோடு ஒன்றர கலந்தவன் தான் ஞானி அப்படிங்கிறாங்க. அதனாலதானங்க மகான் மகரிஷி நம்மை சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரித்து பிரம்மம் வேறு நான் வேறு அல்ல என உணர்ந்து ஓதி நம்மை பிரம்ம ஞானி ஆக்கியிருக்காங்க. அதற்கு தானங்க இத்தனை தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தவத்திலையும் மன அலைச்சூழல் விரைவை குறைச்சு எப்ப மன அலைச்சூழல் விரைவு குறையுதோ பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய ஒரு நிலைக்கு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு மன அலைச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரைக்கும் போகும். மனமதுவே அகத்தவத்தால் ஆக்கினை துரியம் இவற்றில் மலைப்பின்றி 8 முதல் 13 வரைக்கும் குறையும். மனம் சக்தி களம் நிற்க 4 முதல் 7ஆம், மறைபொருளாம் சிவகளத்தில் 1 முதல் 3ஆம் அப்படின்னு நம்முடைய மன அலைச்சூழலை குறைக்கிறதற்கான வழிகளை, நம்முடைய சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரிக்கிறதற்கான வழிகளை சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. சுருங்கி இருக்கக்கூடிய மனத்தை விரிச்சு பிரம்மம் வேறு நான் வேறு அல்ல என உணர்ந்து ஓதி நம்மை பிரம்ம ஞானி அப்படின்னு ஆக்குனவர் தாங்க நம்ம மகான். இந்த மகானை நினைக்கும் போது சுவாமிஜி எப்படி நமக்கெல்லாம் இவ்வளவு ஈஸியா புரிய வச்சாருங்கிறப்ப திகைப்பா இருக்குது. எல்லாம் வல்ல பாடல்ல சொல்லுவாங்க, அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு சொல்லியிருப்பாங்க. உலக நல வேட்புல உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிருடைய அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அழுத்தமெனும் முந்தாற்றல்கிற இறை வணக்க பாடல்ல பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம்,
பரமானந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆதி எனும் பரம்பொருள் பாடல்ல முழு வேதாத்திரியத்தையும் சாமிஜி நமக்கு அழகா எப்படி மனதை சுருக்கி விரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, ஆதி எனும் கூட பரம்பொருள் தான் சுருங்கி விரிஞ்சு வந்திருக்கு. அணுவென்று உயிராகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாக மாறியிருக்கு. மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலதான் வாழ்க்கை. வி ஆர் டிராவலர்ஸ் ஒன்லி. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலதான் வாழ்க்கை. அது நம்ம பாவ புண்ணியங்களுக்கு தக்கன நம்ம பதிவுகளை கழிச்சிட்டு போகதான் இந்த பிறவிக்கு எடுக்க வந்திருக்கிறோம். அதனால பாவமும் பிறப்பை தரும், புண்ணியமும் பிறப்பை தரும். எப்படிங்க புண்ணியம் பிறப்பை தரும்? புண்ணியம் எப்படி பிறப்பை தரும் அப்படின்னா, எப்ப நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப அது மறுபடியும் நமக்கு பிறப்பை தரும். எப்பொழுது இறைவன் என்னை செய்ய வைத்தான், இறைவன் இந்த இடத்துல என்னை கருவியாக பயன்படுத்தி செய்ய வைத்தான்ங்கிற சுருங்கி இருக்கிற கூடிய மனம் விரியுமோ அப்போது அது பிறப்பை தராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நீதி நெறி உணர் மாந்தராகி நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் சொல்லி முடிக்கிறாங்க. பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலதான் வாழ்க்கை. நீ உன் பதிவுகளை நீக்கதான் வந்திருக்க. அதனால நீ நீதி நெறி உணர் மாந்தராகி சுருங்கி இருக்கக்கூடிய மனதை விரித்து உனக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்கிறார். தொண்டாற்றி இன்பம் காண்போம், தொண்டு செய்து நம்முடைய பிறவி பயனை பெறுவோம் அப்படின்னு முழு வேதாத்திரியத்தையுமே இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி. சுருங்கி இருக்கக்கூடிய இறைநிலை நம் மகான் எப்படி விரித்து உணர்த்தி காட்டிருக்கிறாரு அப்படின்னா, சுத்தவெளி காட்டி அதில் சுழலும் விண் காட்டி, விண் உரசலில் காந்தம் காட்டி, காந்தத்தில் பஞ்சதன் மாத்திரை காட்டி, விண் சேர்க்கையில் பஞ்சபூதம் காட்டி, பஞ்சபூதத்தில் நிலம் காட்டி, நிலத்தில் ஐயறிவு காட்டி, ஆறாம் அறிவில் மனம் காட்டி, மனம் எனும் மனிதனை காட்டி, மனிதனில் உடல் காட்டி, உடலுக்குள் உயிர் காட்டி, உயிருக்கு மையம் காட்டி, அந்த மையத்தில் அறிவை காட்டி, அந்த அறிவேதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் வல்ல பேராற்றல் என்றும் பிரபஞ்ச ஆற்றல் என்றும் உணர்ந்து ஓதிய மகான்கள் நம்ம மகரிஷி. கீதையில கூட கண்ணன் சொல்லுவாரு, எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் எப்போதும் நீங்குவதில்லை. சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியும் பொழுதுதாங்க எல்லா பொருட்களிலும் இறைவனை காண முடியும். இந்த பதிவுகள் சுவாமிஜி சொல்வாங்க இல்லையா, என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகள் அனைத்தும் பதிவாச்சு. இந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு பதிவுகளை நீக்கதான் இந்த பிறவி என்பதை உணர்ந்து, வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து, எல்லாருமே இறைநிலைதான் அப்படிங்கிற ஒரு தன்மை நாம் உணரும் பொழுது நாம சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியுங்க. இந்த பதிவுகள் முன்னோர்கள் வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு உண்டு, பின்னேறி செயலைந்து பழக்க பதிவு உண்டு. இந்த மூன்றையும் உன்னை நீ உள்ளுணர்ந்து அந்த பதிவை ஒவ்வொன்றா எடுத்து பழிச்செயலை போக்கி வர வேண்டும். இந்த பதிவை இவ்வளவு பதிவுகள் இருக்கு, அதனை போக்கி வர வேண்டும். எல்லாரும் இறைவனை அடையதான் வந்திருக்கிறோம். இந்த பழிச்செயல் பதிவு உடல் செல்ல, மூளை செல்கள்ல, உயிர் துகள்கள்ல, வித்து செல்கள்ல, ஜீவகாந்த களத்துல, வான்காந்த களத்துல 6 இடத்துல பதியுது. இந்த பதிவு தான் இன்பமா துன்பமா நமக்கு வருது. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும் பொழுது சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியுங்க. கண்ணதாசனுடைய வரிகள் தான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இது பாடல் வரிகள் மட்டுமல்ல, இது ஒரு மந்திர சொல். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வேதனைகள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க என்ன வருதுங்க? சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியுதுங்க. எல்லாமே இறைநிலைதான் அப்படின்னு தெரியுது.
அன்பும் கருணையும் நமக்குள்ள மலருது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்னு தெரியுது. பாரதி எப்ப மகாகவி ஆனாரு? ஒரு சமயம் வழிப்போக்கர் ஒருவர் போகும்போது, உன்னுடைய சுமையெல்லாம் ஏன் மூட்டையை சுமந்துட்டு போற, சுமையெல்லாம் இறக்கி வை அப்படின்னு சொன்ன உடனே பாரதி சொல்றாரு, நான் என்னுடைய சுமையை இறக்கி வச்சுட்டேன், நீ உன் சுமைய எப்ப இறக்கி வைக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாரதி குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, தன்னுடைய சுமை அப்படின்னு சொன்னது என்ன, அருகுணங்கள், தேவையற்ற குணங்கள். அந்த சுமையை நான் இறக்கி வச்சுட்டேன், நீ எப்ப இறக்கி வைக்க போற அப்படின்னு சொல்றப்பதான் பாரதி அந்த இடத்துல மகாகவி ஆனாரு. காந்தி எப்பங்க மகாத்மா ஆனாரு? தென்னாப்பிரிக்கால ஒரு சமயம் போகும்போது ஒரு மனிதர் சட்டை இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம நாட்டுல இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேலாடையை, சட்டையை அணியாம எப்ப இருந்தாரோ அப்பதான் காந்தி மகாத்மா ஆனாருங்க. எப்ப வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றப்ப வள்ளலார் ஆனாருங்க. நம்முடைய மகரிஷி எப்ப மகான் ஆனாரு? செருப்பு இல்லாம ஒருத்தர் போகும்போது என்னுடைய அவரும் அதே மாதிரிதான் பல செயல்கள், உதாரணங்கள் மகானானதுக்கு சொல்லலாம். என்னுடைய ஒரு நேர சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க மனவளக்கலை புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லும்போது அவர் மகானா மாறினார். ஒருவேளை சாப்பாட்டை அவர் விட்டார். இப்படி ஒவ்வொருவரும் எப்ப மகான்களாக, மகாத்மாவாக, மகாகவியாக, வள்ளலாராக மாறினாங்க அப்படின்னா அவங்க சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரிஞ்ச நிலையில தாங்க. அதுக்கு தானங்க சத் சங்கங்கள் கூடுறோம், மனம் விரிந்து. அதுக்கு தானே உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம், தற்சோதனை இதெல்லாம் செய்யறோம். ஒரு டாக்டர், மருத்துவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருங்க. அவர் சொல்றாரு, இதய மருத்துவர், இப்ப அடிக்கடி நிறைய பேரு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றப்ப அவரு சொல்றாரு, மருத்துவ ரீதியா சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த சங்கு முத்திரை வைக்கணும், இந்த மாதிரி சங்கு முத்திரை வச்சா இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, மனம் விரிஞ்சிருந்துன்னா இதய நோய் வராது அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனம் சுருங்கினா அங்க இதயத்தை சொல்லலைங்க, அவருடைய குணம், அவருடைய மனநிலை விரிஞ்சிருந்ததுன்னா இதய நோய்க்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொன்னாருங்க. நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனம் விரிந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குதுங்க. குடும்பத்துல கூட பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விரிச்சுதான் சொல்லணும் அப்படிதானே சொல்லுவாங்க. சர்க்கரை இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஆனா இப்ப என்ன சொல்றோம்? சர்க்கரை தீந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா பாட்டி தாத்தா எல்லாம் என்ன சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க, அரிசி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். நகை பொண்ணுக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். பணம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்னு விரிச்சுதான் குடும்பத்துல கூட சொல்லுவாங்க. ஜேம்ஸ் ஆலன் அஸ் அ மேன் திங்கத் அப்படிங்கிற புத்தகத்துல மனம் விரிந்தா எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் உதயமூர்த்தி எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இத மகிழ்ச்சி சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியணும் அப்படிங்கிறதற்காக ஞானக்களஞ்சியம் 762 அப்படிங்கிற பாடல்ல சொல்றாங்க, தேவைகளை முடிப்பதற்கு பொருளாதார செழிப்பதனை முதலில் நாம் வளர்க்க வேண்டும். தேவைகளை ஒழுக்கமுடன் முடித்துக் கொள்ள சீர்திருத்தம் குழந்தை முதல் புகுத்த வேண்டும். தேவைகளுக்கேற்ற பொருளாதாரத்தை சீரழிக்கும் யுத்தத்தை ஒழிக்க வேண்டும். தேவை, உணர்வு, அறிவு, பொருள் இவற்றின் மூலம் தெய்வ நிலை அறிந்து உயர்வில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மகரிஷியும் ஞான களஞ்சியத்துல சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுருக்குதல் விரித்தல் பத்தி திருவள்ளுவரும் திருக்குறள்ல 963வது குறள்ல சொல்லியிருக்காங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வத்துல எப்போ உயர்ந்திருக்கிறோமோ அப்ப நம்ம பண்புல உயர்ந்திருக்கணும். செல்வத்துல குறைஞ்ச நேரத்துல பணியாத உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம போன் வச்சிருக்கிறோம், நானும் யூடியூப் வச்சிருக்கிறேன், நீங்களும் யூடியூப் வச்சிருக்கிறீங்க. நான் என்ன மாதிரி வீடியோஸ் பாக்குறேனோ அதே ரிலேட்டட் வீடியோஸ் தான் வரும். நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் வரும். அதே மாதிரி கூகுள் பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன சர்ச் பண்றோமோ அதைத்தான் கூகுள் ஆண்டவர் எடுத்து கொடுப்பாரு. திருப்பி திருப்பி அதே தான் திருப்பி திருப்பி வரும். காரணம் என்ன?
நாம என்ன தேடுறோமோ அததான் நமக்கு பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இறைநிலை நமக்கு திருப்பி திருப்பி தேடி கொடுக்கும். அதுதானே இயற்கை சட்டம். இப்ப நமக்கு ஒரு தாட் வருது, ரோஜான்னு ஒரு தாட் வருது, ஒரு பன்னீர் ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்மெல் பண்ணி பாக்குறோம், கண் முன்னாடி பன்னீர் ரோஸ் வருது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்ப ஒரு ஃபீல் பண்றோம் இல்லையா? அந்த ஃபீல் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சத்தை போய் ரீச் ஆகுது. அந்த தாட் வச்ச உடனே ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது, அந்த பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற இமேஜ் கிரியேட் ஆகுது. அதுல ஒரு அந்த டைம் ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் இந்த யூனிவர்ஸ போய் ரீச் ஆகி அது திருப்பி திருப்பி நமக்கு வருது. இதுதானங்க இயற்கையோட சட்டமும். அதாவது நம்ம கோவப்படக்கூடிய ஒரு அலையை அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து எல்லாம் பட்டினத்தில் பூதம் மாதிரி ஜி பூம்பா தான். ஐ எம் ரிசீவிங் த சிக்னல், ஆங்கர் ப்ளீஸ் டெலிவர் டு தி சிக்னல். எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் திருப்பி அதை அனுப்பும். ஃபியர் அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் அனுப்புனா மறுபடியும் வைப்ரேஷன், அதே வைப்ரேஷன், எஸ் பாஸ் ஆகட்டும் உத்தரவு அப்படின்னு சொல்லி திருப்பி அதே அனுப்பும். ஆமாங்க, நம்ம என்ன சுருக்கி வச்சிருக்கிறோமோ அதுதானங்க விரிச்சு வருது. எனக்கு என்னுடைய தோழி ஒரு மனவளக்கலை பேராசிரியர், அவங்க ஒரு முறை என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, ஒரு முறை பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கபீர்தாசர் சமாதி அடையும் போது அந்த அவர் சமாதியை சுத்தி ரோஜா பூக்களா பூத்து இருந்துதாம். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கபீர்தாசர் திரும்பி வர மாட்டாரா அப்படின்னு தோணுமா. பட்டினத்தார் இறந்து போகும்போது குழந்தைகள்கிட்ட விளையாடிட்டே பெரம்பு கூடையில மறைஞ்சாரா. அதை பார்க்கும்போது பட்டினத்தார் திரும்பி வர மாட்டாரா அப்படின்னு தோணுமா. வள்ளலார் ஜோதியை எப்பெல்லாம் பாக்குறாங்களோ வள்ளலார பார்க்க மாட்டோமா அப்படின்னு தோணுமா. ஏன் மகான் மகரிஷி மணிமண்டபத்துல தவம் பண்ணும்போது எப்படி இயேசு கிறிஸ்து 3வது நாள் திரும்பி வந்தாரோ அதை போல மகான் திரும்பி வர மாட்டாரா அப்படின்னு தோணுமா. இப்படியும் பேராசிரியர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவங்க சொன்னதை நினைக்கும் போது இப்பவும் மேல் உடம்பெல்லாம் உள்ள இருக்குதுங்க. மனம் எவ்வளவு விரிந்த நிலையில இருக்குது பாருங்க. நடைமுறையில எத்தனை காலம் இந்த பூமியில இருக்க போறோங்க தெரியல. வாழ்க்கை ஓட்டத்துல எல்லாமே எனக்கு வேணும்னு ஓடுறோம். ஒரு காலத்துல எதுவுமே வேணான்னு விட்டுறோம். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? 20 வயசுல இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றோம். 30 வயசுல இது வேணும் அப்படின்னு சொல்றோம். 40 வயசுல இதுவே போதும் அப்படின்னு சொல்றோம். 50 வயசுல இது இல்லைன்னா கூட பரவாயில்ல வாழ்ந்துக்கலாம். 60 வயசுல எது இல்லைனாலும் பரவாயில்லங்கிற எண்ணம். 70 வயசுல எதுவுமே வேணாம். 80 வயசுல குழந்தைய மாறிடுறோம். நம்முடைய பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமா போயிருது. ஆணவம் எல்லாம் பணிவா போயிருது. அதிகாரம் எல்லாம் குறுகி போயிருது. மிரட்டல் எல்லாம் அடங்கி போயிருது. எதுக்கு ஓடணும்? எதுக்காக ஆசைப்பட்டோம்? ஒரு காலத்துல எல்லாமே மறந்து போயிருது. உண்மைதானங்க? கடவுள் இருக்கும் கருவறை ஒருபோதும் சிரிப்பதில்லை. மனித உடல் இருக்கும் கல்லறை ஒருபோதும் அழுவதில்லை. முடிதாங்கும் அரசனுக்கு கூட இடி சாம்பல் தான். எல்லாரும் பிறவா நிலைக்கு தானங்க வந்திருக்கோம். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி கூட அழகா சொல்லுவாங்க இல்லையா, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், என்னை சிறு தொண்டனாக்கு. அப்படிதானங்க சொல்லியிருக்காங்க. அதனால மனம் விரியணுங்க. சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியணும். மனம் விரிஞ்சு எல்லாம் வல்ல இறைநிலைதான் வாழ்க்கை துணையா வந்திருக்காங்க. குழந்தை செல்வங்களா வந்திருக்காங்க. உடன் பிறந்தவர்களா, உற்றார் உறவினர்களா, நண்பர்களா, சுற்றத்தாரா, தொழில்துறை நண்பர்களா, இன்னும் ஒருபடி மேலே சென்று நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கழிக்கக்கூடிய இன்னல் புரிவோராக, எதிரியாக எதிரியாக நினைப்போராக மலர்ந்திருக்கின்ற மேன்மையை உணர்ந்து, இந்த சமுதாயம் நாம் பிறந்தது முதல் இன்று வரை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், நமக்கு தேவையான அத்தனை வாழ்க்கை வசதிகளையும் தனது அறிவையும் ஆற்றலையும் கொண்டு படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக மனித குடும்பத்தையும் அதிலுள்ள மனித தெய்வங்களையும் நாம் மனவிரிவு கொண்டு
நன்றியுணர்வோடு பார்க்கணுங்க. அப்பதாங்க சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியும். உயிர் பொருட்கள் மட்டுமல்லாமல் நாம் பயன்படுத்தும் ஜட பொருட்களிலும் எல்லாம் வல்ல இறையே நிறைந்து நமக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய மேன்மையை உணர்ந்து கொள்ளணுங்க. காலையிலிருந்து இரவு வரை நாம் பயன்படுத்தும் அத்தனை பொருட்களும் இறைநிலையே, இறைநிலைதான் இந்த பொருளாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜடப்பொருளை, எந்த ஒரு உயிரை பார்க்கும் பொழுதும் இறையாகவே நமக்கு புலப்படும். நம் சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியும். அப்படி இறையாக புலப்படும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மைக்கு நன்றி உணர்வு நம் கருமையத்திலிருந்து, நம் உள் அன்பிலிருந்து தானாக மலர்ந்து வெளியே வரும். அப்படி பார்க்கணும்னா சுருங்கி இருக்கக்கூடிய மனம் விரியணுங்க. மனவளக்கலை பயிற்சிகளை நாமும் செய்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து பதிவுகளை நீக்கி சுருங்கி இருந்த மனநிலையை விரிந்த நிலையில கொண்டு வரணுங்க. ஒரு மனிதர், ஒரு மகான் உலக சமுதாய சேவா சங்கத்தையே உருவாக்கினார் அப்படின்னா அந்த பெருக்கம் அவர் சுருக்கி மனசுக்குள்ள வச்சதை விரித்து காட்டின விழுதுகள் தானங்க நாம எல்லாருமே. இந்த விழுதுகள் அனைவருமே எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் துணை நிற்க வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறி சுருங்கி இருந்த மனதை விரிப்போம். விரிவான மனநிலையில் அனைவரும் இறைநிலையே என்று உணர்ந்து வாழ்வோம். பதிவுகளை நீக்கதான் வந்திருக்கிறோம் என்று ஒரு தன்மையை எப்பொழுதும் மனதிலே சுழல விடுவோம். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த பதிவுகளை நீக்கதான் வந்திருக்கிறேன் என்ற மன விரிவு கொண்ட நிலையிலே வாழ்வோம் என்று கூறி, அன்பனும் பிடியில் அகப்படுத்தி வைத்திருக்கும் குருவே உன் தாள் வணங்கி வாய்ப்பளித்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும் செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனக்கு இதுகாரும் ஊக்கமளித்த அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் வினோதினி அம்மா அவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்த மையா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். பத்மா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க இப்ப வாழ்க வளமுடன் சொல்றதுக்கும் நீங்க பேசையில் இருந்த குரலுக்குமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நன்றி. உங்களை முத பாக்குறேன். நீங்க முன்னாடி பேசிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. 11 மணி நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ரொம்ப. ஆமா, மனம் என்பது மனம், புத்தி, அகங்காரம், பித்தம் எல்லாத்தையுமே ஒரு மனம் கர்மயத்துல சுருக்கி வைக்குது. அதை நீங்க விரிச்சு காமிக்கையில தான் எவ்வளவோ உதாரணம் சொல்லிட்டீங்க. அதாவது ஈஸியா பாட்டுல இருந்து, மரத்துல இருந்து, கல்லுல இருந்து எல்லாமே சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம செஞ்ச இந்த கர்மயத்துல நம்ம செயல்கள் மட்டும் இல்ல. இப்ப நான் வேதாத்திரியத்துக்கு வரும் முன்னாடி எவ்வளவு செஞ்சேன் எனக்கு தெரியாது. அது 2வது பழி செயல்கள், முன்னோர்கள் செயல்கள், நமக்கு 7 தரமும் முன்னாடி செஞ்சது கூட. அப்ப சில செயல்களை நம்ம விரிக்கும் போது நல்லது விரியையில கெட்டதும் தான் விரியும், விரியுது. நான் மத்தவங்களுக்கு கூட சொல்லல. அப்ப நல்ல செயலை, ஒரு மயிலை பார்க்கையில அந்த மயிலை அடிச்சு விளையாண்டுருக்காங்க, அதெல்லாம் எனக்கு நினைப்பு வரும். ஒரு மயில்னா மயில் விரிகிறது மட்டும் இல்ல, அதை சில சமயம் வேளாண்மை சமயத்துல தொந்தரவு பண்ணது சின்ன பிள்ளைங்க எல்லாம் அடிச்சு விரட்டுவாங்க. அப்ப அது ரெண்டுக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் எப்படி? நம்ம நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும், நல்லதை மட்டும்தான் விரிக்கணும் அப்படி நம்ம நினைக்க முடியுமா? அதெல்லாம் தவம் பண்ணியோ தற்சோதனை பண்ணியோ அதை குறைக்க முடியுமா? வாழ்க வளமுடன்மா. நீங்க சொல்றது பதிவுகளை சொல்றீங்க. பதிவுகள் அதாவது சுவாமிஜி சொல்றாங்கல்ல, என் வயது 3 முதல் நான் கண்ட காட்சிகள் அனைத்து பதிவாச்சு அப்படின்னு. பதிவுகள் இவ்வளவு பதிஞ்சிருக்கு.
பதிவுகளை நீக்க தான் வந்து மனதை தான் விரிக்க சொல்லணுமே தவிர இந்த பதிவுகளை நம்ம விரிக்க சொல்லவே இல்லை. இந்த ஓ மகரிஷியோட தத்துவமும் என்ன சொல்லுது அப்படின்னா, மனதை விரிக்கணும். மனதை விரிக்கிறதுக்கு தவம் பண்ணணும். அது நம்முடைய அருகுணங்களை சீரமைக்கணும். பதிவுகள் வரும். பதிவுகள் வரும்போது பதிவுகளை எந்த இடத்துலயும் விரிக்க சொல்லல. பதிவுகளை தாண்டி போகதான் இந்த மனித வாழ்க்கை. ஓகே ஓகே. பதிவுகளை என்னாம மனத்துல எது நல்லது தோணுதோ அதை விரிச்சு வாழ்ந்து ரொம்ப நல்லது. ஆமா ஆமா. ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க ஒன்னே ஒண்ணுமா, வளமுடன். திருச்சியில நீங்க என்ன பண்றம்மா? திருச்சி அறக்கட்டளை, விஎன் நகர் அறக்கட்டளை, தேவராய நகர் மன்றம். நன்றிம்மா. நான் செந்தில்குமார் இதெல்லாம் அங்கேதான் தீட்சை எடுத்தேன், அதனால கேட்டேன். நன்றிம்மா, வாழ்க வளம். நன்றி நன்றி. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா மறுபடியும் அடுத்து எனக்கே அட்மிட் கொடுத்துருக்கியம்மா. நன்றி, வாழ்க வளம். இல்லம்மா, நான் உங்களை மியூட் பண்ணிட்டேன். ஆமாங்க. இல்லம்மா, எனக்கு தான் அட்மிட் ஆயிருக்கு, ஓப்பனா தான் இருக்கு பாருங்க. வாழ்க வளம். ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கல்யாணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப வாழ்க சிறப்புமா, வளமுடன். ரொம்ப வாழ்க சிறப்பா வளமுடன். இருந்தது. எல்லா சிந்தனையுமே சூப்பர். எல்லாமே வந்து நிறைய புது விஷயங்களா எங்களுக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததுமா. எல்லா சிந்தனைகளுமே ரொம்ப நம்ம கேட்ட விஷயம்தான். அதை வந்து நீங்களோட எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நீங்க மாத்தி நல்லா சிறப்பா இருந்தது. எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மனதை விரிக்கும் போது வந்து மனதை சுருக்கும் போது நீங்க உங்களுக்கு பிறப்பு இருக்கு, மனதை விரிக்கும் போது பிறப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயமும் சூப்பரா போயிடுச்சு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். நம்ம பிறப்பு இல்லாம இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு நம்ம எதையோ செய்யறோம். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா வந்து நீங்க மனதை சுருக்கி நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிறப்ப கொடுக்கும். மனதை விரிச்சு செய்யற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் யோசிச்சு செய்வோம். சரி, இது வந்து நம்மளுக்கு பதிவுகளா நம்மளுக்கு பிறப்ப கொடுக்க போதா, இல்ல பிறப்ப அறுக்க போற மாதிரி செயல் செய்யறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு செய்யறதுக்கான வாய்ப்பு நல்லா ஈஸியா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரி விழிப்புணர்வோட இருந்தா போதும். ஓஷோவே சொல்லுவார், விழிப்புணர்வு தான் எல்லாம். ஆன்மீகத்தை ஒற்றை வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா விழிப்புணர்வு ஒண்ணுதான் ஆன்மீகம். விழிப்புணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா. பிறவா நிலையை நோக்கி போவோம். நன்றி. உம் வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். அந்தந்த பதிவுகள் அப்பப்ப வெளியே வரும்னு சொன்னீங்க. கர்மா அது நல்ல பதிவுகளா கெட்ட பதிவுகளா நம்ம எப்படிமா பாத்துக்கிறது? அந்தந்த பதிவுகள் செய்த பதிவுகள்லாம் விளைவா வரும். நல்லது ஆஹ் செய்யும் போது நல்ல விஷயங்கள் வரும். ஒரு கெட்ட உம் விஷயங்கள் ஏதோ ஒண்ணு செய்யும் போது அதற்கான விடை முன்னாடி எல்லாம் அடுத்த ஜென்மத்துலதான் வரும்பாங்க. இப்ப எந்தெந்த ஜென்மத்திலே அந்தந்த பிறவியில எல்லாம் நடக்குது. இப்பவே நம்ம கிடைச்சது. செய்யக்கூடிய பதிவுகளை பொறுத்து செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து விளைவு. ஆஹ் அதான செயல்விளைவு தத்துவத்துல சாமிஜி சொல்லியிருக்காங்க. அம்மா உங்களுக்கு நேரம் இருந்தா ஒன்னே ஒண்ணு, உடலுக்குள் உயிர் அந்த மாதிரி லைனா சொல்லிட்டு வந்தேன், அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆத்ம ம். ஆஹ் இட்டவெளி காட்டி அதில் சுழலும் விண் காட்டி விண் உரசலில் காந்தம் காட்டி காந்தத்தில் பஞ்சதன் மாத்திரை காட்டி விண் சேர்க்கையால் பஞ்சபூதம் காட்டி பஞ்சபூதத்தில் நிலம் காட்டி நிலத்தில் ஐயறிவு காட்டி ஆறாம் அறிவில் மனம் காட்டி மனம் எனும் மனிதனை காட்டி மனிதனில் உடல் காட்டி உடலுக்குள் உயிர் காட்டி உயிருக்கு மையம் காட்டி அந்த மையத்தில் அறிவை காட்டி அந்த அறிவேதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் வல்ல பேராற்றல் என்றும் பிரபஞ்ச ஆற்றல் என்றும் ஓதிய மகான் நம்முடைய மகான். ரொம்ப அருமையாம்மா, நன்றிகள். அம்மா இன்னொன்னு, இப்ப நீங்க அந்த மகான்க உங்க தோழி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப சொல்லும்போது ஆம், பின்னாடி மகரிஷியோட கையை உங்க தலை மறைச்சிட்டு இருந்துச்சுங்க.
அப்போ நீங்க மகரிஷி சொல்லப்போ உங்க தலை இப்படி வந்தப்ப தனியா தெரிஞ்சுது அந்த கை. எத்தனை பேர் உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அது பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணா நம்ம லைட் டியூரேஷன் வச்சு மாறுமா? இல்ல இல்ல, உங்க தலையே மறைச்சிட்டு இருந்துச்சு கைய. ஓ. மகரிஷி ம். இதுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா தலை இப்படி போயிடுச்சு, கை மாத்திரம் தெரிஞ்சுங்க. ஓ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நன்றிகள் வளமுடன். அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருமையான சிந்தனைமா. எங்களை எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி நிக்க வச்சிட்டீங்கம்மா. நன்றிமா. நன்றி. ஆமாம்மா, நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. நல்லா நாங்க பின்பற்றுறோம்மா. சூப்பரான சிந்தனைமா. திருச்சியிலன்னு சொல்றீங்க. திருச்சி என் ஊர் தான். எனக்கும் சொந்த ஊர் அதாம்மா. அதனால சந்தோஷமா. வாழ்க வளமுடன்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்மா. கேள்வி எதுவும் இல்லைங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. ஆ. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க பத்மா வளமுடன். பத்மாமா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. அப்படியே கொட்டு கொட்டு வாழ்க கொட்டு கொட்டிட்டீங்கம்மா 3/4 மணி நேரத்துல. நாங்கெல்லாம் ஒரு நாள் முழுசும் சொன்னா கூட நாங்களாம் ஆசிரியர்கள் தான். இவ்வளவு கருத்துக்கள் எங்களால சொல்ல முடியாது. அவ்வளவு புது புது கருத்துக்கள் அத்தனையும் அப்பப்பான்ற மாதிரி. இவ்வளோ கருத்துக்கள் எங்க இருந்தா இவ்வளவு சேமிச்சிங்களோன்னு வரைய ஆச்சரியமா இருந்ததுமா. அவ்வளோ வெறியாதவங்களுக்கு கூட மனசெல்லாம் விரிஞ்சு ஆகணுமா. அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பா இருந்ததுமா. இதெல்லாம் நீங்க நிறைய கொடுங்கம்மா. இந்த பேசுறவங்களே பெரியவங்க எல்லாம் பேசுறதுனாலயே என்னமோ அந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்க மாதிரி இருக்கிறவங்களும் கொடுங்கம்மா. இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியாவது மனம் விரிஞ்சு வரணுமா. கட்டாயம் நீங்க எல்லாம் நிறைய கொடுக்கும்போது மகிழ்ச்சியினுடைய கனவு சீக்கிரமே, மகிழ்ச்சி சொன்ன காலத்தோட சீக்கிரமாவே உலக அமைதி வந்துருமா. அவ்வளவு அருமைம்மா. நிறைய கொடுங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. சரி, திருப்பி கேட்கணும் இதையெல்லாம். அவ்வளவு அப்படியே உட்காந்து டைம் போனதே தெரியாம கேட்டுட்டே இருக்கும் போல் இருந்தது. நிறைய கருத்துக்கள் கேதர் பண்ணிருக்கீங்கம்மா. ரொம்ப அப்படியே அனுபவிச்சு சொன்னீங்க. அதுதான் சிறப்பு. நீங்க சொன்ன விதம் இருக்குது பாருங்க, அவ்வளவு அருமை. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்மா. நிறைய கொடுங்கம்மா பிள்ளைங்களுக்கெல்லாம். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்த்துக்கள். எல்லா எல்லா புகழும் அந்த மகான் மகரிஷிக்கு. என்ன இந்த இடத்துல கருவியா பயன்படுத்துறதுக்கு மகரிஷிக்கு தான் நன்றி. ரொம்ப அருமைம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி ராதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க அற்புதமா வளமுடன். இருந்துச்சுமா. சூப்பரா இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள். அதே மாதிரி பாப்பம் டீச்சர்மா சொன்ன மாதிரி அந்த நீங்க சொன்ன விதம் அப்படியே அப்படியே மனசுல இது பண்ணிக்கிற அளவு, அப்ரோச் பண்ணிக்கிற அளவு இதா இருந்துச்சுமா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் எல்லாம். முன்னாலேயே எல்லாம் 2-3 பாயிண்ட்ஸ் கேட்டாங்க. அது எனக்கு எனக்கு விடை கிடைச்சிருச்சுமா. அதனால நன்றிம்மா. பாராட்டு இது பண்ணதுக்கு தான் அது பண்ணேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே சொல்ல முடியாதுமா. எக்ஸலண்டா இருந்துச்சு. இன்னும் மேலும் மேலும் நிறைய நீங்க கொடுக்கணுங்கிறத நாங்க விரும்புறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அம்மா வாழ் வளரணும்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ் வாழ்க வளரணும்மா. வளமுடன். மிகவும் வாழ்க சிறப்பான உரை வளமுடன். அம்மா. அருமையா இருந்தது. நன்றி. ஏராளமான தகவல் இருந்ததுமா. அதான் இறுதியில நீங்க நன்றி சொன்னீங்க பாருங்க. அது ரொம்ப உளப்பூர்வமா இருந்ததுமா. நன்றியும் பணிவும் எப்படி உங்கள்கிட்ட தான் கத்துக்கிறமா. அந்த கண்ணீர் கூட எட்டி பார்த்துச்சு. அந்த மாதிரி உளப்பூர்வமா நன்றி உரையாகவும் பணிவா இருந்ததுமா. வேணும் ஒன்றும் டவுட் ஒன்றும் இல்லைங்கம்மா. வாழோடணுமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க திருப்பியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாய்ப்பு தந்தமைக்கு வினோதினி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா பத்மா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பு சிந்தனை. இது சீக்கிரம் அதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முத்தாய்ப்பாக இறுதியில நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது 20ல இதுதான் வேணும், அப்புறம் இது மட்டும்தான் வேணும், இது இருந்தால் போதும், அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு வயது 65. நான் உணர்வுபூர்வமாக எல்லாத்தையும் கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. உண்மையிலேயே நம்மளுடைய வேதாத்திரிய மக்கள் சொல்வது போல மனம் விரிவடைந்ததை தன்னால உணர முடிந்ததம்மா.
கண்களை மூடி கேட்கும்போது மகானுடைய குரலே தங்களுடைய குரலாக வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப நெகிழ்வோடு தான் இந்த வார்த்தைகளை நான் கூறுகின்றேன். ரொம்ப அற்புதம், நன்றாக இருந்தது. இரண்டாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு அடிக்கடி என்னுடைய மனதுக்குள்ள தோன்றுவது இந்த ஒரு மொழி, இந்த ஒரு செயல் இதுதான். பாவினான் மீண்டும் பிறக்காது இருக்க வேண்டும், என் பாவங்கள் தீரும் வரை நான் இறக்காது இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்குதான் மகரிஷி முதல்ல நீல் ஆயுள் கேட்டிருக்காங்க நமக்கு தன் வாழ்த்துல அப்படின்னு நினைப்பேன். உண்மையிலே நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. மகிழ்ச்சி. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சாதி சண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா வேதாத்திரிய விதைகளை விதைப்போம், விருட்சமாக வளரட்டும் மகானோட ஆசீர்வாதத்தோடு என்று சொல்லி இந்த சிற்றுரையை சிறப்பாக தந்தமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான பிரத்யோகமான வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக அருமைம்மா. ஒரு வித்தியாசமான வேறுபட்ட கோணத்துல சுருக்கி விரித்தலை பற்றி சொன்னீங்க. இந்த ஒரு அம்மா சொன்ன மாதிரி பிரிக்கும் போது நமக்கு பிறவி இல்லை, மனசு சுருக்கும் போது பிறவி இருக்குங்கிற ஒரு புதிய செய்தியை சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி. மிக சிறப்பா இருந்தது. வினா எதுவுமே இல்லை, கேட்கறதுக்கு சந்தேகமே இல்லாம எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டீங்க. உயர்ந்த பரிணாமம், அந்த இயற்கையினுடைய சுத்தவெளியினுடைய இருக்க நிலை, அப்புறம் பிரபஞ்சமாக விரிந்த நிலை, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஒன்றும் பாக்கி வைக்கல. ரொம்ப நல்லா இருந்தது. அதோட முதல் முறையா உங்க பேச்ச கேட்கிறேன். இனிமையா இருந்ததுமா. நன்றி. வாழ்க வளமுடன். இளமையாவும் இருக்கீங்க. உங்களுடைய தொண்டு நான் ரொம்ப ரொம்ப வேதாத்திரியத்துக்கு தேவை. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுகந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. சுகந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. சுகந்தி லஜபதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்ப்பா. வாழ்க வளமுடன்மா. எம்ஆர்சியில நீங்க நானும் என்ன ரூம்ல தங்கி இருந்தோம் பத்மாமா. ஓ, நான் வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க பேரை பார்த்ததுமே இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சேன். அது மாதிரி உங்களை வாழ்த்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் வாழ்த்திட்டாங்க. என்னென்ன நான் சொல்லணும்னு நினைச்சாலும் முன்னாடியே எல்லாரும் பேசிட்டாங்க. உங்க குடும்பம் இது இறையருளாலும் குரு அருளாலும் எப்பவும் நல்லா இருக்கணும், உங்களோட தொண்டு சிறக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 20 இருந்து 70 வரைக்கும் இந்திராணி அம்மா சொன்ன மாதிரி மனசுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்களோட தொண்டு சிறக்கணும்ப்பா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிம்மா, நன்றிப்பா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பார்த்தசாரதி ஐயா, அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன் மனவளக்கலை மன்றம், ஆஸ்திரேலியா. ரொம்ப சிறப்பானது ஒரு உரை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் ஒரு சிறப்பானது ஒரு உரை. உங்க தலைப்பு கேட்ட உடனே நான் கூட காந்த தத்துவத்தை பற்றி கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல மைண்ட் எல்லாம் போச்சு. பட் இருந்தாலும் நீங்க இது ஒரு புதிய ஒரு வார்ப்பாக நான் பாக்குறேம்மா. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நம்ம என்னதான் தத்துவத்துல எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற முறையில நான் நிறைய உள்வாங்கிக்கிட்டேன் உங்களுடைய பேச்சில இருந்து. மிகவும் சிறப்பு அம்மா, மிகவும் சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிதீஸ்வர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. நிதேஷ்வர், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன்மா.
ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா பத்மாம்மா. ஆக்சுவலா நாங்க திருச்சி தான் வந்து பிறந்த ஊர்மா. எப்போதுமே அந்த விஎன் நகர் தவ மையத்துக்கு வருவோம். சித்ரா அம்மா அவங்களோட டாக்டர் தான் நான் பேசுறேன். சித்ரா மகேஸ்வரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைய ஸ்பீச் வந்து நீங்க கொடுக்குறீங்க, கண்டிப்பா கலந்துக்கணும்ன்ற ஆர்வத்துலதான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுமா. அம்மா தங்கச்சி எல்லாம் எப்போதும் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா பேசுவாங்கன்ட்டு. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பீச்சை கேக்குறேன். நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியே மகரிஷிய வந்து அப்படியே உள்வாங்கி நீங்க சொன்னது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லீலாவதி பெரியசாமி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வினோதி அம்மா வாழ்க வளமுடன். பத்மாங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மிக சிறப்பு, அற்புதம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜூம்ல இதுல வந்து பேசுறது ரொம்ப வாழ்த்துறேன். நான் ரொம்ப நிறைய கருத்துக்கள், சாமிஜியினுடைய கருத்துக்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியா நீங்க இருந்து செயல்படுவீங்க. அதுக்கு சாமிஜியினுடைய அருள் இருக்கும். எனக்கு உங்களை வாழ்த்ததுக்காகவே நான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பான ஸ்பீச். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆண்ட்ராய்டு ப்ளூ டிராய்டு அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஆண்ட்ராய்டுன்னு பேர் வச்சிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அம்மா அன்மியூட் பண்ணலங்கம்மா. நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமாங்கம்மா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. வாழ்க. இன்னொருத்தவங்க வந்து இந்திராணி அம்மா திருப்பி வந்திருக்காங்க. இந்திராணி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி அம்மா. ஒரே ஒரு சந்தேகம் கேட்க மறந்துட்டேம்மா. நாம நம்முடைய கர்மயத்துல நல்லது கெட்டது எல்லாம் தான் பதிவாகுது. பத்தாவதுக்கு நம்ம கர்மைய பதிவு பிறவியிலே வருது. அப்படி இருந்தாலும் விரிவடைகிறது வந்து கெட்டது தானம்மா அதிகமா விரிவடையுது. அதிகமா மூளை கொண்டு போய் அதுதான் வேலை கொடுக்குது. நல்லது அதிகமா மூளைக்கு போறது இல்லையே ஏம்மா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, சரியா? ஆமா. நெகட்டிவான எண்ணங்கள் தான், நெகட்டிவானதுதான் அதிகமா போய் சேருது, மூளையில இருந்து விரிவடையுது. அதுக்குதானே மகிழ்ச்சி இத்தனை பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் போறதுக்கு உடல் பயிற்சி, மைண்ட் ஸ்ட்ரெஸ்க்கு தவம், நம்ம இந்த தற்சோதனை, இதெல்லாம் இது எதுக்கு கொடுத்திருக்காங்க? தவம் பண்ணுங்க. நம்மளைய மோல்டு பண்ணி கொண்டு வர்றதுக்கு தானே மகிழ்ச்சியோட பயிற்சிகள். இந்த பதிவை அனுபவித்து வெளியே வரணும் இல்லையா? இந்த பதிவு எப்ப சொல்லுவாங்கல்ல, மனிதன் மைனஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு இறைவன் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே சொல்லிருக்காங்க. களங்கங்கள் எப்ப முழுதா கரையுதோ அப்பதானே இறைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையே கடவுள் நமக்குள்ள கடந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த கடவுளை நம்ம அடையணும்னா அந்த களங்கங்கள் கரையணும் இல்லை? அதை அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவித்தே தானே வாழணும். அனுபவிதான் சொல்லுவாங்க. பிறப்பனை யாதனை கேட்டேன் பிறந்து பார்ன்னு சொல்றாங்க, இறப்பனை யாதனை கேட்டேன் இறந்து பார் சொல்றாங்க. கடைசியில அனுபவம் என்னதான் கேள்வி கேட்கிறப்ப கண்ணதாசன் கடைசியில சொல்லுவார்ல, அனுபவம் தான் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த அனுபவிக்கணும், பதிவு வந்து அனுபவிக்கதான் வேணும். அப்ப அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை மகரிஷி பயிற்சிகள் கொடுக்குது. மகிழ்ச்சி பயிற்சிகள் தவம் பண்ணும்போது, தற்சோதனை பண்ணும்போது, உடற்பயிற்சி செய்யும் போது இந்த பதிவுகள் நீங்கும். உடற்பயிற்சியிலே பதிவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. பயிற்சிகளை செஞ்சா பயிற்சி செஞ்சாக்கா அந்த பதிவு வந்து தீய பதிவுகள் எல்லாம் வெளி வராதுங்கிறீங்க இல்ல? வந்து பதிவு கழியும். பதிவுகள் வெளியே வராதுன்னு சொல்லல, பதிவுகள் வெளியே வரும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்குவம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஆண்ட்ராய்டு ப்ளூ ராய்டு அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாங்க.
ஹலோ. கேக்குதுங்கம்மா. அம்மா இணைப்பில் இருக்காங்க, நீங்க கேள்வி கேட்கலாங்க. ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்க ஸ்பீச் நானும் இன்னைக்கு தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சுருக்குதல் விரிதல்ங்கிறத பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுது. நம்ம வந்து எப்பவுமே நல்ல ஒரு விரிவான மனநிலையில இருக்கணும். அதை நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் வந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அது பாசிட்டிவ் திங்கிங்லயே இருக்கணும். இதுவும் மாறும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்ம ரொம்ப நல்லா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா, நீங்க வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இன்னும் நல்லா இன்னும் பயிற்சி பண்ணணும், எல்லாம் பண்ணணும், இன்னும் தவம் நிறைய பண்ணணும்னு சொல்றீங்க. கான்சென்ட்ரேட் பண்றது உடற்பயிற்சிக்கு படுற அளவு தவத்துக்கு பண்றது இல்லை. தவ பண்ணாதான் நம்மளுடைய பதிவுகள் நிறைய கழியும் இல்லைங்கம்மா. பயிற்சி உடற்பயிற்சியை விட தவத்தாலதான் பதிவுகள் போகுங்கம்மா. ஆமா ஆமா. அப்புறம் வந்து ஜோசியக்காரங்க பொதுவான கேள்விங்கம்மா, மக்களுடைய பொதுவான கேள்வி. அப்போ டைம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டைம்குள்ள சரியில்லை, அந்த டைம்குள்ள சரியில்லைங்கிறாங்க. ஆனா அதே மாதிரியே ஒவ்வொன்றும் தடைகளாயிட்டே இருக்குது இல்லைங்கம்மா. ஒவ்வொரு விஷயங்களும் டிலே ஆகுது. இப்ப ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் போய் யாரையாவது மூவ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் கூட டிலே ஆகுதுங்கம்மா. அது வந்து அந்த ஜாதகத்துக்கும் நம்மளுக்கும் அது ஓரளவு அது உண்மையா இருந்தா நம்ம தவம் செஞ்சாலும் அந்த கர்மாங்கிறது இந்த மாதிரி டிலே ஆகிதான் வருவாங்கம்மா. ஜாதகம் உண்மைன்னா மகரிஷியோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா 56 வயசுலயே முடிஞ்சிரும். பட் அவங்க எத்தனை வயசு வரை இருந்தாங்க? சோ 95 வயசு. நம்ம ஆமா இருந்தாங்க. இந்த ஜாதகத்துல உள்ள இது மறுக்கல, ஜாதகம் இல்ல உண்மை இல்லைன்னு மறுக்கல. பட் அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலாம். தவம் பண்ண அதை பதிவுகளை ஏத்துக்கணும். நம்ம பதிவுகளை ஏத்துக்கிட்டா தானே இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை அடைய முடியும். அது பதிவுகளை ஏத்துக்கிட்டு தவம் பண்ணணும். ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படின்னா அதுக்கு பொய்ன்னு சொல்ல மாட்டேன், உண்மைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது மகர்ஷியோட வாழ்க்கையே அதுக்கு உதாரணமா நமக்கு இருக்கு. அது வேணா உண்மைதாங்கம்மா, உண்மைதான். இல்ல அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளாகவே ஆகுது, சவாலை சந்திக்கிறதா இருக்கு. ஒரு சின்ன விஷயங்கள் யாரையாவது போய் பார்க்கணும்னா கூட அது டிலே ஆகுது. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செய்யலன்னா கூட அது தள்ளி தள்ளி போகுது, டைம்குள்ள செய்ய முடியறதுல. பொதுவான நீங்க குருவை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோங்கம்மா. குருவை இறுக்கமா பிடிச்சு பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. குரு நம்மள வழி நடத்துவாங்கம்மா. இறையரும் குருவும் நம்மள வழி நடத்துமா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றியம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. முடிச்சுக்கலாமாங்கம்மா? முடிச்சுக்கலாம். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வி